ஜரசோயா சிவா, நீ ஏன் இப்படி 3 பேரும் சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க? அதான் ஸ்கூல் 2 days லீவ் விட்டாங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடலாமா? அன்னைக்கு கிஃப்ட் பாக்ஸ்ல கிடைச்ச கோழி குண்டும் மான்ஸ்டரும் வச்சு நான் சூப்பரா ஒரு கேம் கண்டுபிடிச்சிருக்கேன், வாங்க விளையாடலாம். சரி சோயா, நான் உங்களை பார்க்க கூட்டிட்டு போறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நம்ம இப்ப கேம் விளையாடலாம். அதுல கேர்ள்ஸ் நீங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் வின் பண்ணிட்டீங்கன்னா நான் பார்க்க கூட்டிட்டு போறேன். ஆனா நான் வின் பண்ணிட்டேன்னா நான் இங்கே இருந்து சொல்ற கேம் நம்ம எல்லாரும் விளையாடணும், ஓகேவா? ஓகேடா மணி, மம்மி கிட்ட நீ தான் பெர்மிஷன் வாங்கி எங்களை கூட்டிட்டு போகணும், சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன கேம்னு சொல்லிடுறேன். ஒருத்தருக்கு 3 கோழி கொடுப்பேன், அப்படின்னா 3 சான்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த மான்ஸ்டர் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு மான்ஸ்டரும், செகண்ட் லைன்ல 2 மான்ஸ்டரும், தேர்ட் லைன்ல 3 மான்ஸ்டரும், ஃபோர்த் லைன்ல 2 மான்ஸ்டரும் இருக்கும். ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல எவ்வளவு மான்ஸ்டர் அடிக்க முடியுதோ அடிக்கணும். மொத்தமா 3 சான்ஸ்க்குள்ள எல்லா மான்ஸ்டரையும் அடிச்சு முடிக்கணும். அப்படி அடிச்சு முடிக்கலன்னா அவங்க அவுட். அடிச்சு முடிச்சிட்டீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி நான் உங்களை பார்க்க கூட்டிட்டு போறேன். இதுதான் கேம். புரிஞ்சுதா உங்க எல்லாருக்கும்? ஜோயா, நான் தான் சொன்னேன்ல இன்னைக்கு நான் தான் வின் பண்ண போறேன். எப்படி தோத்தேன்னு பாத்தியா? சரி சரி, அதையும் பாத்தரலாம். எப்படியும் தோக்க போறதுக்கு இவ்வளவு பில்டப் வேற. நானே விளையாடுறேன். மணி ஓவரா பேசாத, சரியா? இன்னைக்கு இந்த கேம்ல நாங்க கண்டிப்பா வின் பண்ணதான் போறோம். நீ எங்களை பார்க்க கூட்டிட்டு போறதுக்கு மம்மி கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிதான் ஆகணும். வேணா பாரு, நாங்க ஜெயிக்கதான் போறோம். பேச்செல்லாம் நல்லா தான் பேசுறீங்க, ஆனா கேம்ல வின் பண்ணி காட்டுங்க பாக்கலாம். ஒருவேளை நீங்க 3 பேரும் தோத்துட்டா இன்னைக்கு ஈவினிங் ஐஸ்கிரீம் அடி வரும்போது எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். இந்த டீலுக்கு ரெடி தானே? ஓகே சாரா, நீயே இப்ப விளையாடு. இவன் வேற ஐஸ்கிரீம் வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுன்னு கேட்கறானே. இதுக்காகவே கேம்ல வின் பண்ணும் போல இருக்கே. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல 3 அடிச்சிட்டோம், பரவாயில்ல. இப்போ லெஃப்ட் சைடு டார்கெட் பண்ணா சூப்பர், பறந்து போய் விழுந்துருச்சு. இனி ஒன்னே ஒண்ணுதான், அந்த ஸ்கை ப்ளூவும் அடிச்சிட்டா நம்ம வின் பண்ணிடலாம். அச்சோ, என்ன சாரா, மான்ஸ்டர் அடிக்க சொன்னா பூச்செடி எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு இருக்க. மம்மி வந்தா உன்னை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல. ஓகே, இப்ப நீயும் தோத்து போயிட்டியா? இனி சிவானி மட்டும்தான் இருக்கா. சிவானியும் தோத்து போனா நான் தான் வின்னர். இப்போ நான் சென்டரில் அடிக்கலாம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ரைட் சைடு, அப்புறம் லெஃப்ட் சைடு. ஓகே, படிச்சிடலாம். சூப்பரில் 4 விழுந்துருச்சு, செம்மப்பா. ஓகே, இப்போ ரைட் சைடு பார்த்துடலாம். வேற லெவல் 2 விழுந்துருச்சு. இன்னும் லெஃப்ட் சைடில் 2 அடிச்சிட்டா நம்ம தான் வின்னர். அதையும் எப்படியாவது அடிச்சிடணும். நான் தான் வின்னர், நான் தான் வின்னர். சூப்பர் சூப்பர். மணி, எப்படி வின் பண்ணோன்னு பார்த்தியா? நாங்கள் ஜெயிக்க மாட்டோம்னு சொன்னல, நாங்கள் இப்போ எப்படி வின் பண்ணிட்டோன்னு பார்த்தியா? ஜாலி ஜாலி, நீ பார்க்கு கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும். சரி சரி, எப்படியோ வின் பண்ணிட்டீங்க. பார்க்குக்கு போலாம், எல்லாரும் போய் ரெடி ஆயிட்டு வாங்க. ஆமா சோயா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இங்க பாத்தியோ இந்த பால்ல விளையாடுறதுக்கு ஜாலியா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இங்க பாத்தியா ஸ்ப்ரிங் ஜிராஃப் ஜம்ப் பண்ணி விளையாடுறதுக்கு சூப்பரா இருக்கும்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். மம்மிட்டு நான் 1/2 hour தான் டைம் வாங்கியிருக்கேன். அதுக்குள்ள எல்லாம் விளையாண்டுட்டு கிளம்பிடலாம். ஜோயாவா, நம்ம 2 பேரும் சீசா விளையாடலாம். இது விளையாடுறதுக்கு ஜாலியா இருக்கும். நான் இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன், நீ அந்த பக்கம் உட்காந்துக்கோ. ஜோயா, நான் ஊஞ்சல்ல உட்கார போறேன். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வந்து வேணும்னு கேட்டுட்டு இருக்காத. வேணும்னா இப்பவே வந்துரு. சரி, இது என்னது? இது சுத்துறதா? ஓகே, இது இப்படி சுத்துன்னு நினைக்கிறேன். இது நல்லா சுத்துது, ஆனா இது தனியா என்னால விளையாட முடியாது. யாராச்சும் வந்து என்ன சுத்தி விடுறீங்களா? யாராவது காதுல வாங்குறீங்களா? ஆளுக்கு அங்கங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க, யாருமே வர மாட்டேங்கிறீங்க. சரி, நானே போய் ஊஞ்சல்லையே விளையாடுறேன். ஜோயா, இந்த விளையாட்டு ஜாலியா இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் விளையாட வாயே. என்னால தனியா எப்படி விளையாட முடியும்?
மாட்டிக்கிற. சரி நானே போய் விளையாடுறேன், உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வந்து விளையாடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன்னா அவ்வளவுதான் பாத்துக்க. ஐயா ஜாலியா இருக்கு ஜாலியா இருக்கு. இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊஞ்சல உட்காந்தா நான் இறங்கவே மாட்டேன் தெரியுமா. சூப்பரா விளையாடுறேன்ல, மேல போகுது, எவ்வளவு ஸ்பீடா விளையாடுறேன்னு பாத்தீங்களா. ஜோயா, நான் உன்னை எப்ப இருந்து கூப்பிட்டு இருக்கேன், நீ தான் வராம போய் பாஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருந்த. இப்பதான் நான் உட்கார்ந்த உடனே கேக்குறேன். கண்டிப்பா நான் தர மாட்டேன், நீ போய் வேற ஏதாவது விளையாடு சரியா. சும்மா என்கிட்ட வந்து வம்பு பண்ணிட்டு இருக்காத. ஹே ஜோயா, இங்க வந்து இந்த பால்ல விளையாண்டு பாரு, சூப்பரா இருக்கும். இதுக்குள்ள எவ்வளவு பால்ஸ் இருக்கு தெரியுமா, விளையாடவே ஜாலியா இருக்கு. ஐயோ அதெல்லாம் குட்டீஸ் விளையாடுறது, அதுல போய் விளையாடிட்டு இருக்க. இங்க பாரு, இப்போ நான் அந்த ஜிராஃப்ல ஏறி உட்கார போறேன். எப்படி இருக்கும் தெரியுமா இந்த விளையாட்டு. இங்க பாத்தியா, ஜாலியா இருக்கு. ஜம்ப் ஆகுது, சூப்பர் சூப்பர், வேற லெவல்ல ஜம்ப் ஆகுது. ஜாலி ஜாலி, நல்லா இருக்கு. சிவானி இங்க வா, இங்க வந்து விளையாடு. ரொம்ப நேரமா அதுலயே உட்கார்ந்திருக்கேன். சாரா ஊஞ்சல் தர முடியாதுன்னு சொன்னல, இப்போ பாத்தியா எனக்கு எவ்வளவு சூப்பரான ஒரு தூரி கிடைச்சிருக்குன்னு. நீங்க எல்லாரும் போரிங்கா விளையாண்டிருக்கீங்க. செல்லக்குட்டி, நீ ரொம்ப கியூட்டா இருக்க. என் கூடவே எங்க வீட்டுக்கு வந்துறியா? அழகா இருக்க, வந்துருச்சല്ലോ. ஜோயா, என்ன ஒரு டிஃப்ரெண்டா நடந்துகிட்டு இருக்க, பொம்மை கூட எல்லாம் பேசிட்டு இருக்க. பார்க்ல இருக்கிற வாட்ச்மேன் அங்கிள் வந்தாங்கன்னு வச்சுக்கியா, உன திட்ட போறாங்க பாத்துக்க. அதுக்கு இது உடைச்சு விட்டுறாத. சரி நம்ம போய் ஸ்லைடிங்கில் விளையாடுவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே ஸ்லைடிங் விளையாண்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஏறிடலாம். சூப்பராக இருக்குது, ஏறவே ஜாலியாக இருக்குது. இப்போ எப்படி சறுக்க போகிறான்னு பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குப்பா இந்த ஸ்லைடிங்கில் விளையாட. ஆமாம் சிவானி, இங்கே பாரு, அதை விட ஸ்விங்கு தான் சூப்பராக இருக்கும். எப்படி விளையாடுறேன் பார்த்தியா, ஜங்கா ஜங்கா மங்கா மங்கா, சூப்பராக விளையாடுறேன்ல, ஜாலியாக இருக்குது. ஹே மணி, ஓகேடா, டைம் ஆயிடுச்சு, கிளம்பிடலாம்டா. இன்னும் எவ்வளோ நேரம் தாண்டா உட்காந்துட்டு இருக்கிறது, அப்புறம் மம்மி வந்து நம்மளை திட்ட போகிறாங்கடா. ஆமா சாரா, அதுதான் நானும் சொல்லலான் இருந்தேன். ஓகே வாங்க, எல்லாரும் கிளம்புவோம். எல்லாரும் விளையாண்டாச்சுல, சீக்கிரமா போயிடலாம். என்ன போலாமாவா? நான் இன்னும் விளையாடவே இல்ல, அதுக்குள்ள போலாம்னு சொல்றீங்க. இரு, நான் கொஞ்ச நேரம் போய் மண்ணுல விளையாடிட்டு வரேன். நம்ம வீட்டுக்கிட்ட எல்லாம் மண்ணே விளையாடுறதுக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது. இந்த பார்க்ல சூப்பரா மண் இருக்கு, நான் போய் விளையாடிட்டு வரேன். மண்ணுல விளையாடுறதே ஒரு தனி ஜாலிதான். இங்க பாத்தியா, எடுக்கும்போது கறக்க முறுக்குன்னு சவுண்ட் வருது. சூப்பரா இருக்குல்ல. இந்த மண்ணுல விளையாண்டு முடிச்சிட்டு தான் நான் வீட்டுக்கே வருவேன். ஜோயா, சொன்னா கேட்க மாட்டியா? எங்கேயாவது அடிபட்டுற போகுது, அப்படி எல்லாம் பண்ணாத. ஹே ஜோயா, என்னடி பண்ணிட்டு இருக்க? மண்ணுக்குள்ள ஏதாவது ஷார்ப்பான பொருள் இருக்க போகுது. அதுக்கப்புறம் உன் கையை கிழிச்சிரும். அதுக்கப்புறம் கையில பிளட் வந்துச்சுன்னா அப்புறம் மம்மி இதுக்கப்புறம் பார்க்குக்கே அனுப்ப மாட்டாங்க. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? மண்ணுக்குள்ள எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. இப்ப நான் எப்படி உருண்டு பறந்து விளையாட போறேன்னு பாத்துக்கோங்களா. அதுக்கப்புறம் நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. சூப்பர் சூப்பர், அந்த பக்கம் திரும்புற, இந்த பக்கம் திரும்புற, ஜாலியா இருக்கு. எப்படி குப்புறப்படுத்து விளையாடுறேன்னு பாத்தீங்களா? மணி, நம்ம இப்பவே வீட்டுக்கு கிளம்பிடுவோம். இதுக்கு மேல இங்க இருந்தோன்னு வச்சுக்கியேன், ஜோயா நம்ம எல்லாருக்கும் சேர்த்து அடி வாங்கி கொடுத்துருவா. வா போலாம். ஆமா ஆமா, சரி ஜோயா, வா கிளம்பு, வீட்டுக்கு போலாம். டைம் ஆச்சு, நீ விளையாண்டது போதும். ரெண்டு பேருக்கு என்னதானா பிரச்சனை? வந்ததுல இருந்து போலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் இன்னும் விளையாண்டே முடிக்கல. இன்னும் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு தான் வருவேன். அது வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். நீங்க வேணா போய்க்கோங்க. என்னது, நாங்க மட்டும் போறதா? உன்னை விட்டுட்டு நாங்க எப்படி போக முடியும்? அதுக்கப்புறம் நாங்க போய் சமத்தியா வாங்குறதுக்கா? சரி சரி, டென்ஷன் ஆகாத, வா போலாம். நான் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா நீ ரொம்ப கோவப்படுறடா மணி. சரி இருந்தாலும் பரவாயில்ல, என் மேல உனக்கு ரொம்ப அக்கறை இருக்கு, அதனால உன்னை சும்மா விடுறேன். வா போலாம். இன்னைக்கு நாங்க பார்க்ல ஜாலியா விளையாண்டோம். உங்களுக்கு எங்க கூட சேர்ந்து ஃபன்னா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், டாடா.